இனிது. கௌதம் வந்ததும் எப்படியாவது அவன்கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம கட்ட கழட்டி விட சொல்லணும். நம்மளை ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே அவனை உட்கார வச்சு கட்டி போட்டுறணும். இதான் என்னோட பிளான். ஆண்டவா, என் பிளான் மட்டும் சீக்கிரமா சக்சஸ் ஆகணும். இப்படிலாம் போட்டோஸை காமிச்சா நான் அனிதா பத்தி நம்பிடுவேனா? எனக்கு தெரியாதா என் அனிதாவை பத்தி? ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போதே அவங்களோட கேரக்டர் என்னன்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியும். நான் ஒருத்தவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு அனிதாவை பத்தியும் தெரியும், கிருஷ்ணாவை பத்தியும் தெரியும், என் அண்ணனை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா இப்படிலாம் நம்ம பேசலன்னா இந்த இடத்த விட்டு நம்மளால போக முடியாது. முதல்ல நம்மளை இந்த கட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் விசா எடுத்துட்டு கனடா விட்டு நம்ம போகணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு முட்டுக்காட்டுல என்ன நடந்துச்சுன்னு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த அவங்க கிட்ட போய் கேட்கணும். வரட்டும், இன்னைக்கு கௌதம் வரட்டும். அது வரைக்கும் அவங்க பக்கம் தான் நம்ம பேசணும். அனிதாவை நல்லா திட்டணும், அப்பதான் அவங்க நம்புவாங்க. யாரோ வராங்க. ச்சே, இந்த அனிதா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அனிதா, இனிமே உன்னை நான் நினைக்க கூட மாட்டேன். நான் அந்த ஜானு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பரவாயில்ல சித்து, நல்லாவே மாறிட்டேன். நான் தான் சொல்றேன்ல டாடி, நீங்க சொல்றத நான் நம்புறேன்னு. எனக்கு அந்த அனிதா வேணாம் டாடி. ப்ளீஸ் டாடி, என்னை ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் என் அண்ணன் கிட்ட பேசணும், அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. ஜானுவும் அப்பாவும் வராங்க. அதுக்கு முன்னாடி நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், சரியா? ஆனா எந்த விஷயத்தையும் நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாது. கண்டிப்பா டாடி, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி, நீயும் கௌதமும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். சரிங்க டாடி. அப்பாடி, போகும்போது கூட்டிட்டு போயிட்டாரு. எப்படியாச்சும் கௌதம் கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம கட்ட கழட்டி விட சொல்லணும். அவன் நம்ம கட்ட கழட்டி விட்டு அடுத்த செகண்ட் அவனை உட்கார வச்சு கட்டி போட்டு போயிடணும். டே சித்து, போனா நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏன் சித்து, என்னை இப்படி கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே எல்லாரும் சேர்ந்து? என் கட்ட கலட்டுற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இப்ப என்ன, நான் உன்னை ரிலீஸ் பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி, ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு, இல்லைன்னா நான் உன்னை பார்க்க கூட மாட்டேன். சரிடா. டேய் சித்து, என்னடா பண்ற? எதுக்குடா இப்ப என் ட்ரெஸ் கலட்டுற? எல்லாம் ஒரு காரணமா தான் ப்ரோ. டாடி, சித்து என்னைய கட்டி போட்டுட்டு இருக்கான் டாடி, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. டேய், கத்துன உன் உடம்புல உயிர் இருக்காது. வாய் திறந்திருந்தா தானே பேசுவ. இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சீ, கத்தாத. டேய் மவனே, நீ என்ன சொன்னாலும் இனிமே டாடி நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீ சித்து, நான் கௌதம். என்னாச்சு கௌதம், எதுக்கு சித்து வாய் மூடி இருக்கு? ஏன் கௌதம் சித்து வாய் ஏன் மூடி வச்சிருக்க? டாடி, நீங்க போனதுக்கு அப்புறம் அவன் என்னென்னலாம் சொல்றான் தெரியுமா? என்ன சொன்னான்? நான் அந்த ஜானுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அனிதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றான். அப்படியா சொன்னாவன்? அது மட்டும் இல்ல டாடி, நான் பார்க்க அவன மாதிரி இருக்கிறதுனால அவன் கௌதம்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடிடுவேன்னு சொல்றான். அதனாலதான் டாடி அவன் வாய் மூடி வச்சிருக்கேன். இப்ப கூட கேட்டு பாருங்க, நான் சித்தார்த் இல்ல கௌதம் தான் சொல்லுவான். அந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்கான் டாடி. அதனால நீங்க அவன் பேச்சு நம்பாதீங்க. டேய் சித்து, இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருக்கியா நீ? நான் கூட நீ மாறிட்டியோன்னு நினைச்சேன். நீ எப்பயும் மாற மாட்ட. ஆமா டாடி, இவன் எப்பயும் மாறவே மாட்டான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது டாடி. என்ன ஐடியா கௌதம்? ஜானுக்கும் அவனுக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க டாடி, இல்லைன்னா அவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணுவான். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கலங்க வர மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவான். பாருங்க டாடி, கத்திக்கிட்டே இருக்கான். என்ன சொன்னாலும் நம்பாதீங்க டாடி. சரி கௌதம், நீ சொல்றதா சரி. ஜானு அப்பா வந்ததும் நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு வச்சு நாளைக்கு கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். இவன் இல்லைன்னா அந்த அனிதா இழுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவான். எஸ் டாடி, நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஆமா டாடி, அவனோட பாஸ்போர்ட் விசாலாம் எங்க? என்கிட்ட கொடுங்க, நான் சேஃபா வச்சுக்கிறேன். சித்தார்த், கொத்துன மகன் கூட பார்க்க மாட்டேன். சித்து, உன் பிளான் சக்சஸ். டாடியும் நம்பிட்டாங்க, நல்ல வேலை. டாடி, என்ன கௌதம்? சித்துவோட பாஸ்போர்ட் விசா கொடுங்க டாடி. என்கிட்ட தான் இருக்கு, உன்னோடதான் என்கிட்ட தான் இருக்கு, சித்துவோடதும் என்கிட்ட தான் இருக்கு. ரெண்டு பேருக்கும் வாங்கிக்கோ. ஆஹா, நல்லதா போச்சு. டாடி, சரி வா கௌதம், உன்னோட பாஸ்போர்ட்டும் அவனோட பாஸ்போர்ட்டையும் வாங்கிக்கோ. ஓகே டாடி. என்ன ப்ரோ, இப்படி உட்காந்துருக்கிறது இரிட்டேஷனா இருக்குல்ல? அப்படிதான் எனக்கும் இருந்தது. அண்ணா, நீ என்ன கத்துனாலும் நம்ப மாட்டாங்க யாரும். இப்ப நான் தான் கௌதம், நீ சித்து. ஹாப்பி மேரிட் லைஃப் மை ப்ரோ. ஜானுக்கும் உனக்கும் கல்யாணம், வாழ்த்துக்கள். உன் பாஸ்போர்ட்டும் இப்ப என் கைக்கு தான் வரப்போகுது. அதனால நீ நினைச்ச கூட இந்தியா வர முடியாது. டே டே ஃப்ராடு,
எனக்கு உன்னைய பத்தியும் தெரியும், அனிதாவை பத்தியும் தெரியும். அனிதா உனக்கு கிடைக்கல, நீ சொன்னதை அவ செய்யலைங்கிறதுக்காக அவன் மேல பழிய போட்டா நான் நம்பிருவேன் நினைச்சியா? அது என்னைக்கும் நடக்காது. டேய் டேய், கத்தாதடா. ஐயோ பாவம். சரிடா அண்ணா, நான் வரேன். ச்சே, இந்த சித்து நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே. இப்ப டாடி கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் டாடி நம்ப மாட்டாங்க. இப்ப நம்மள சித்துன்னு தான் நினைப்பாங்க. ச்சே. அங்கிள், எதுக்கு சித்தோட பாஸ்போர்ட்டை கௌதம் கிட்ட கொடுக்குறீங்க? சித்து இப்போ எங்க? அது வந்து ஜானு, அவன் குளிச்சிட்டு இருக்காமா. சரிங்க அங்கிள். ஆமா, எதுக்கு சித்துவோட பாஸ்போர்ட்டை கௌதம் கிட்ட கொடுக்குறீங்க? அவன் சேஃபா வச்சுக்குவான், அதுக்காக தான். அங்கிள், சித்து தான் நம்ம வீட்லயே ரொம்ப பொறுப்பான பையன். அவனோட பாஸ்போர்ட்டை அவனால பத்திரமா வச்சுக்க முடியாதா என்ன? கௌதம சித்து கூட ஒப்பிடும்போது சித்து தான் எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ட். அதனால அவன் பாஸ்போர்ட்டை அவன் பத்திரமாவே வச்சுக்குவான். நீங்கள் அவன்கிட்டே கொடுக்கலாமே. தேங்க்ஸ் ஜானு, என்னை பத்தி இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா நான் உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அண்ணன் கௌதம் உன்னை லவ் பண்ணான். நீ என்னைய லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு உன் மேல ரொம்ப கோவமாயிருச்சு. ப்ளீஸ் ஜானு, என் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். என்னை மன்னிச்சிரு. என்னங்க அங்கிள், நான் சொல்றது சரிதானே? சித்து கிட்ட கொடுங்க அவனோட பாஸ்போர்ட்டை. அது இல்லம்மா, சித்து இப்போ கல்யாண வேலையில பிஸியா இருப்பான்ல, அதனால அவனோட பாஸ்போர்ட் அவனால பத்திரமா வச்சுக்க முடியாது. அதனால நாங்க கௌதம் கிட்ட கொடுத்து வைக்கிறோம். ஓஹோ, சரிங்க ஆண்டி. ஆமா கௌதம், நீ எங்க கிளம்பிட்ட? இல்ல ஜானு, எனக்கு இந்தியால கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். கண்டிப்பா உங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்துடுவேன். ஓ சரி சரி. சித்துவோட பாஸ்போர்ட்டை என்கிட்ட வேணா கொடுத்து வை, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஜானு, நீ புது பொண்ணு, அதனால உனக்கு நிறைய வேலை இருக்கும். நீயும் பிஸியா இருப்ப, நானே பத்திரமா வச்சுக்கிறேன். சரிடா கௌதம். சரி, நான் சித்து குளிச்சிட்டானான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏய், அவன் சித்து பார்க்க போறான். இருமா, அவன் குளிச்சிட்டு இருப்பான். அது வரைக்கும் நீ ஆண்டி ரூம்ல இரு. சரிங்க ஆண்டி. பாரு கௌதம், இந்தியா போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், சரியா? நான் ஜானு அப்பா வந்தோடனே நிச்சயதார்த்தம் முடிச்ச கையோட கல்யாணத்தையும் பண்ணிடலாம்னு சொல்றேன். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். டாடி அவர் இப்போதைக்கு முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. நீங்க தான் எப்படியாச்சும் பேசி அவங்க கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா இந்த சித்து என்ன வேலை வேணாலும் பார்ப்பான். அதனால நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தான் பாதிப்பு. சரி கௌதம், நீ சொல்ற மாதிரி நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். ஓகே டாடி. அப்பா, நம்ம பாஸ்போர்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. உடனே இந்தியாவுக்கு போகணும். இந்தியாவுக்கு போன கையோட முட்டுக்காடுக்கு போய் அந்த போட்டோஸ்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு மயக்க மருந்து கொடுத்தது யாரு, அன்னைக்கு நைட்டு என்னென்னலாம் நடந்ததுன்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நான் அனிதாவை பார்த்து என்னோட மனசுல உள்ளதை நான் சொல்லணும். சரி சித்து, நீ இங்க இருந்து பேசிட்டு இருந்தேன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. என்ன ஆண்டி, சித்து குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, ஆள் காணும். ஆமாங்க, சித்து எங்க? நீ ரொம்ப முரண்டு பண்றாடி, அதனால பக்கத்து ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கேன். நம்ம வழிக்கு கொண்டு வர வரைக்கும் ஜானு கிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா எல்லா உண்மையும் வளரிடுவான். அப்புறம் ஜானு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவான். அப்புறம் என்னோட பிசினஸ் பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஜானுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீ தான் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கணும். அதுக்குள்ள நான் சித்துவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவேன். சரிங்க. என்னாச்சு ஆண்டி, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானுமா. சித்தார்த் ரொம்ப நாள் கழிச்சு கனடா வந்திருக்காங்க. அதனால அவன் படிச்ச காலேஜுக்கு போயிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு. என்ன ஆண்டி, நான் வரேன்னு அவனுக்கு தெரியாதா? நான் எவ்வளோ ஆசையாக அவனை பார்க்க வந்தேன் தெரியுமா ஆண்டி? டோட்டலி டிசப்பாயிண்டட். எங்கள் டேடி கிட்ட நான் எவ்வளோ சண்டை போட்டு இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க வச்சிருக்கேன் தெரியுமா? நான் சிதுக்கு என்னை பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. நான் அவன் மேலே பைத்தியமா இருக்கேன். அவன் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அதெல்லாம் இல்லை ஜானு, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் ஆண்டி, எங்கள் 2 பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட அவன் பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லையா ஆண்டி? அவனை ஃபோர்ஸ் பண்றீங்களா? சாச்சா, அப்படிலாம் இல்லை ஜானு, அவனுக்கு பரிபூர்ண சம்மதம். நான் அதை அவன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சித்துவை இப்போ நான் உடனே பார்க்கணும். வந்துருவாமா, அவன் படிச்ச காலேஜ் வரைக்கும் போயிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு கண்டிப்பா ஈவினிங்குள்ள வந்துருவான். ஆமாண்டா ஜானு, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நீயும் அவனும் பேசுங்க. அது வரைக்கும் ரெஸ்ட் எடு. ஓகே ஆண்டி. உங்க அப்பா எப்போ வராரு? கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்க ஆண்டி, வந்துருவாரு. ஜானு, உங்க அப்பா கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் அங்கிள்? உனக்கும் சித்தார்த்துக்கும் என்கேஜ் முடிச்ச கையோட கல்யாணம் பண்ணணும்னு. உனக்கு ஹாப்பி தானே ஜானு? அங்கிள், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்போ உங்க டேரக்டர் நீ தான் எடுத்து சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் அங்கிள். நான் சித்துவை சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அங்கிள். தேங்க் யூ so much அங்கிள். ஏ, எனக்கும் சித்துக்கும் மேரேஜ். ஜானு இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கா, அதுதான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஆமாங்க. எப்படியாச்சும் ஜானுவே அவங்க அப்பாவை ஒத்துக்க வச்சிருவான். அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனை என்னன்னா சித்து தான். அவன் தான் இப்போ ஓவரா முரண்டு பிடிச்சிட்டு இருக்கான். நான் கௌதம் சித்து இல்ல சித்து இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான். அதனால இப்போ அவனை தான் நான் வழிக்கு கொண்டு வரணும். சரி, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். அது வரைக்கும் ஜானுவை அந்த ரூம் பக்கம் விடாது. சரிங்க. ஆனா சித்தார்த்தை ரொம்ப பாடுபடுத்தாதீங்க, பாவங்க என் பிள்ளை. என்ன பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குதோ? எனக்கு என் பிள்ளைய விட என் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். என்னோட ஆசை தான் முக்கியம். அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நீ நினைச்ச,
உன் உடம்புலயும் உயிர் இருக்காது. பொண்டாட்டியும் கூட பார்க்க மாட்டேன். கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆமா சார், இன்னும் உங்க தம்பி மயக்கத்துல தான் இருக்காரா? நம்மள கௌதம் நினைச்சிட்டு தான் எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கான். ஆமா ஆமா, இன்னும் என் தம்பி மயக்கத்துல தான் இருக்கான். திருப்பி திருப்பி அவரு அனு ஐ லவ் யூ அனு ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்காரா சார்? ஆமா. ஆனா உங்களுக்கு சரியான மூளை சார். அந்த அனிதா பொண்ணுக்கும் உங்க தம்பிக்கும் இடையில நடந்த விஷயத்த அழகா மூடி மறைச்சிட்டீங்க சார். எனக்கும் அனிதாவுக்கும் இடையில என்ன நடந்தது? உங்க தம்பி மேல எந்த ஃபால்ட்டும் பின்னாடி வரக்கூடாதுன்னு அழகா பிளான் பண்ணி அந்த கிருஷ்ணாவை அனிதா பக்கத்துல போட சொல்லிட்டீங்க சார். இதுவும் என் அண்ணன் வேலை தானா? எனக்கும் அனிதாவுக்கும் இடையில என்ன நடந்திருக்கும்? இவங்கிட்ட இதை எப்படி கேட்கறது? டேய், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க சார். அன்னைக்கு நைட் என் தம்பிக்கும் அந்த அனிதாவுக்கும் இடையில எந்த தப்பான விஷயம் நடக்கல. என்ன சார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேட்குறீங்க? உங்க தம்பி அந்த அனிதா பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு சார். என்னது? நான் அனிதாவை மிஸ்யூஸ் பண்ணிட்டேனா? ஐம் சாரி அனிதா, ஐம் சாரி. என்ன சார் என்னாச்சு? இந்த விஷயத்த நீங்க தான் சார் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டு குருவும் சேர்ந்து தானே சார் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஓஹோ, இதுல குருவும் இன்வால்வ் ஆயிருக்கானா? இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க சார். இப்போ பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த கிருஷ்ணா மேலதான் சார் பழி வரும். அதனால உங்க தம்பிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன் சார். எப்பவும் உங்க தம்பி பேர் வெளியில வரவே வராது சார். இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு நான் போயிடுறேன் சார். யார் கண்ணையும் நானும் பட மாட்டேன் சார். அனிதா, நான் உன்னை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அனிதா. இது எல்லாமே எனக்கு தெரியாம நடந்தது அனிதா. எல்லாமே என் அண்ணனும் அந்த குருவும் செஞ்ச வேலைதான் அனிதா. சத்தியமா எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணல அனிதா. நான் இப்பவே அனிதாவை பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். என் அனிதா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் அனிதா இந்த நிலைமையில இருக்கான அதுக்கு நான் தான் காரணம். அதனால நான் தான் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வரேன் அனிதா, நான் வரேன். உன் சித்த வரேன். நான் வந்து என் காதல உன்கிட்ட சொல்லி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அனிதா. நான் அன்னைக்கு அப்படி சொன்னதுனால தானே நீ தனியா வந்து. அதனால தானே அனிதா உனக்கு இந்த நிலைமை. நான் வரேன் அனிதா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ராடையும் அந்த குருவையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும். இவங்களெல்லாம் அடிச்சு கொன்னா கூட ஏன் ஆத்திரம் அடங்காது. இவங்களை அடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னாடி என் அனிதா கிட்ட ஃபோன் பேசணும். ஹலோ ஹலோ அனிதா. சித்து, எங்கடா போன? எங்க போன நீ இத்தனை நாளா? அனிதா அனிதா, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட தெளிவா சொல்றேன். கோயிலுக்கு வா அனிதா, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு என்னடா சொல்ல வந்த? நான் உன்னை தேடி தாண்டா வந்தேன். ஆனா என்னைய யாரோ கடத்திட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கடா. என்னை மட்டும் இல்ல சித்து, கிருஷ்ணாவையும் கடத்தி என் பக்கத்துல படுக்க போட்டாங்கடா. அன்னைக்கு யார் என்னை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு தெரியலடா. எவ்வளவு குழப்பமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலடா. சாரி அனிதா, அன்னைக்கு உன்னை மிஸ்யூஸ் பண்ணது நான் தான், நான் தான். என்னடா சொல்ற? இருக்காது, இருக்காது சித்து. நீ அப்படிப்பட்ட பையன் கிடையாது. ஆமா அனிதா, என்னை நம்பு. நான் தான் உன்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் அன்கான்சியஸா இருந்ததுனால என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லணும் அனிதா. என் மனசுல உள்ள காதல உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு நான் வர சொன்னேன். ஆனா அதுக்குள்ள எவ்வளோ நடந்துருச்சு அனிதா. நான் சொன்னதுனால தானே நீ வந்த. அதனால தானே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அனிதா. அனிதா அனிதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ கோயிலுக்கு வா அனிதா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ என்னை நம்பலனா நான் ஆதாரத்தோட வரேன், நான் ஆதாரத்தோட வரேன். அனிதா, என்னை நம்புறியா அனிதா? நம்புறேன் சித்து, நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ எப்படி சொல்ற நீ தான் என்னை மிஸ்யூஸ் பண்ணின? அந்த குருவும் என் அண்ணனும் சேர்ந்துதான் இவ்வளோ பிளான் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சது அனிதா. நான் உனக்காக கோயில்ல தாலியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ வா, நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸை சமாதானப்படுத்திக்கலாம் அனிதா.
என் மேல நம்பிக்கை இருந்தா வா அனிதா. இல்ல சித்து, எங்க அப்பா அம்மாவை மீறி நான் வர மாட்டேன். ப்ளீஸ் அனிதா, பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருக்கு அனிதா. என்னை நம்ப அனிதா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அனிதா. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம். வா அனிதா, நான் உனக்காக தாலியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கோயில்ல. நீ வரணும். நீ என்னை நம்ப மாட்டேல, நான் அந்த குருவோட வரேன். அவன் சொல்லுவான் எல்லாத்தையும். நீ கோயிலுக்கு வா, சரியா? சரிடா, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் அனிதா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி நீ வரேன்னு சொன்னதுக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சீக்கிரமா வா. சரிடா. அப்போ அன்னைக்கு சித்து தான் என்னை மிஸ்யூஸ் பண்ணானா? அக்கா, என்ன மிஸ்யூஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா? என்னாச்சு? இப்போ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? கௌசி, சொல்லுக்கா, எது வந்தாலும் சொல்லு. அன்னைக்கு நைட்டு என்னை யாரோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் பயங்கர குழப்பத்துல இருந்தேன்டி. என்னக்கா சொல்ற? ஆமா கௌசி, அன்னைக்கு நைட்டு என்னை யாரோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அது உன்கிட்ட சொல்ல ரொம்ப பயமா இருந்தது. எங்க நீ கிருஷ்ணாவை தப்பா நினைப்பியோன்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், அது கிருஷ்ணா இல்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. எனக்கும் அத்தா மேல நம்பிக்கை இருக்குக்கா. நீ சொன்னாலும் நான் அதை நம்பி இருக்க மாட்டேன். ஆனா உன்னை இப்படி பண்ணது யாருக்கா? இப்ப சித்து கால் பண்ணாண்டி. கால் பண்ணி நான் தான் உன்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அனிதா. இது கௌதமும் குருவும் சேர்ந்து செஞ்ச பிளான். எனக்கு எதுவும் தெரியாது அனிதான்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு என்கிட்ட ஐ லவ் யூ அனு, ஐ லவ் யூ அனுன்னு சொன்னது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது சித்து தான். அப்போ சித்து சொல்றது உண்மையா தான் இருக்கும். இப்போ அவன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, நான் உனக்காக கோயில்ல காத்துட்டு இருப்பேன்னு சொல்றான். இப்போ நான் என்ன செய்யறது கௌசி? அப்பா அம்மா மீறி நான் எப்படி போறது கௌசி? அக்கா, சித்தார்த்தனா ரொம்ப நல்லவங்க. இந்த கௌதமும் குருவும் அவங்கள இப்படி செய்ய வச்சிட்டாங்க. கண்டிப்பா சித்தார்த்தனா இடத்துல வேற யாரா இருந்தாலும் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா சித்தார்த்தனா அப்படி கிடையாது. ஏன்னா அது அவர் தெரியாம செஞ்ச தப்பு. அது அவர் உணர்ந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோக்கா. என்ன கௌசி சொல்ற? அப்பா அம்மா மீறி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்க்கா. ஆனா இப்ப நீ இருக்கிற நிலைமை வேற. இந்த நிலைமையில நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. நீ கல்யாணம் பண்ணிக்கோக்கா. அப்புறம் நடக்கிற பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். கூட துணைக்கு நம்ம கிருஷ்ணா தானையும் கூப்பிட்டுக்குவோம். நீ பயப்படாதக்கா, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுதுக்கா. ப்ளீஸ்க்கா, ஒத்துக்கோ. சரி கௌசி. சரி வா, கோயிலுக்கு போகலாம். அப்புறம் நடக்கிற பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம். வாக்கா போகலாம். சரி கௌசி. வாக்கா, போய் ரெடி ஆகலாம். அம்மா கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். வா.